அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது நேற்று நைட்டு சிக்கன் கிரேவி செய்யும்போது எடுத்த வீடியோ தான். சிக்கன் கிரேவிக்கு வேணுன்ற இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சிக்கனை சூப்பராக கழுவி எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டேன் நான். அதனால் அப்படியே விட்டாச்சு. இது 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு கல்பா போயிருந்தோம். அப்போ அங்கேருந்து வந்துட்டு மருதாணி இலை கிடச்சிது. உருவவே முடியல அந்த செடியிலேருந்து. ரொம்ப முள்ளாக இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது. இலை ரொம்ப பொடிசாக இருந்தது. எனக்கு தெரியும் சின்ன இலை வந்து நல்லா செவக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் அதில் 2-3 கிராம்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு வந்துட்டு சிக்கன் கிரேவியும் செஞ்சிட்டே இருந்தேன். ஏன்னா ஈவினிங் டைம் தான் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் அப்போ தான் மருதாணி வச்சு விட்டால் கொஞ்சம் நேரம் வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு தான் இன்றைக்கி மருதாணியும் சிக்கனும் 2மே அட் அ டைமில் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அரைச்சி எடுத்தப்போ பாருங்களேன் எவ்வளோ இத்தினூண்டாக இருக்குன்னு. நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இலங்கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் எடுத்து போட்டதே இவ்வளோ தான் வந்தது. என்ன பண்ணுறது, பறிச்சது தானே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் அரைச்சி விட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது நல்லா கொஞ்சம் திக்காயிரும். அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் இன்றைக்கி கிரேவி செஞ்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற, நான் தனியாலாம் குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் சால்ட்டு, கரம் மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இனிப்பாக இல்லாமல் கம்மியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்களேன், சப்பாத்தியெல்லாம் செஞ்சாச்சு. மருதாணியில் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இடியாப்பம், ரெடிமேட் இடியாப்பம் தான் சூடு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா கிரேவி வந்துட்டு நல்லா திக்காயிரும். சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இடியாப்பத்துக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மருதாணி இந்த மாதிரி தான் செவந்திருந்துச்சு. பை டியர்ஸ்.